exercise 3.3 the relationship between LCM and GCD. ஆக்சுவலா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏதாவது ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த லைனை கவனிங்க. f of x into g of x is equal to LCM of that two polynomials and GCD of a two polynomials. அதான் மெயின் ரிலேஷன், அதாவது ரெண்டு பாலினாமியலுக்கும் அந்த LCM GCD குள்ள ரிலேஷன். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த கீழே கொடுக்குறாங்க பாருங்க, திங்கிங் கார்னர்ல. இப்போ இது இது ட்ரூவான்னு கேக்குறாங்க. f of x g of x r of x இருந்தா இது ட்ரூவா வருமா? ஆக்சுவலா 2 இதுக்கு கரெக்ட், 3க்கு வந்து இந்த ஃபார்ம்ல இந்த இடத்துல கரெக்டா கொடுத்த மாதிரி கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிற ஆன்சர் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 3 ஃபார்முலா அதுக்கு இப்படி ஃபுல்லா எதுன்னு சொல்றது, இதை விட ஷார்ட்டா எழுதலாம். நான் உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுக்குறேன். நான் எழுதி சொல்லி தரேன். இப்போ இது மட்டும் போதும். இந்த பாரு, இதான் f of x and g of x is equal to LCM and GCD. இவ்வளவு enough. இதே மாதிரி எழுதணும் தேவையில்லை. LCM of GCD of எழுத தேவையில்லை. ஜஸ்ட் ரைட் f of x and g of x is equal to LCM and GCD. இவ்வளவு எழுதினா போதும். ஓகே, புரிஞ்சுச்சா? பாருங்க, இத வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வெரிஃபை பண்ணணும். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? First one is taken as a f of x, second is taken as a g of x. Left hand side okay. LCM and GCD na இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிங்க, தென் GCD கண்டுபிடிங்க. ஆஃப்டர் கால்குலேட்டிங் LCM and GCD இந்த வெரிஃபிகேஷன் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். See, exercise 3.3. Exercise 3.3, question number 1. So find the LCM and GCD for the following and verify the relation f of x into g of x equal to LCM into GCD. That's question. With division number 1 பார்க்கிறோம். So கொடுத்திருக்க பாலினாமியல்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். 21 x square y and 35 xy square. So first இந்த பாலினாமியல கொடுத்திருக்க ஒண்ணு f of x g of x எழுதிக்கலாம். So f of x is equal to 21 x square y. G of x is equal to 35 xy square. Okay. Now LCM. LCM எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 21 we can write 3 into 7 இல்லையா? Yes ma'am. So remaining வந்து அப்படியே இருக்கட்டும். 3 into 7 x square into y அப்படியே இருக்கட்டும். This is equal to 35. 5 into 7, isn't it? Hey, yes or no? X y square. Now LCM. So LCM na நமக்கு தெரியும், each factorக்கு higher power எழுதணும். இப்போ 7 அப்படிங்கிறது பவர் 1ல இருக்கு. இப்போ ஓகே. and 3ங்கிறதுக்கு என்ன போடலாம்? 3 power 1 or 3 power 0? 3 power 1 ma'am. 1. 5க்கு என்ன போடலாம்? 5 power 2. 5 power 1 or 5 power 0? 5 power 2 ஆ? Sorry, 5 power 1. 1. Then xக்கு என்ன பவர் போடலாம்? x போடலாம். ஒழுங்காவே நீ கவனிக்க. ஸ்கிரீன் உனக்கு கிளியரா தெரியுதா? x க்கு 2. அப்புறம் என்ன தப்பா சொல்ற? and y பவர் என்ன? y பவர் வந்து 2 மேம். 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. ஆக்சுவலி சிம்பிளிஃபை பண்ணிரலாம். LCM is equal to மல்டிப்ளை பண்ணா 5 sevens 35 வரும். 35 into 3. சோ நீ கையில பேப்பர் இருந்தா வொர்க் அவுட் பண்ணி சொல்லலாம். 35 into 3
35 into 3 by 3 plus பேப்பர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணு. yes ma'am. 35 into 3 165. 165 yes ma'am. ஒழுங்கா போடு. இல்ல 105 வரும் பாரு. yes ma'am. 105 x square y square. Yes, now GCD is equal to இதே தான் ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் லோவர் பவர் எழுதணும். இப்போ 7 வந்து பவர் 1 பவர் 1 தான். 3 பார்த்தீங்கன்னா 3 பவர் 0, 5 பார்த்தீங்கன்னா 5 பவர் 0, x வந்து பவர் 1 வரும், y பவர் 1 வரும். isn't it? yes ma'am. ஆமா. இப்போ anything to the power 0 is 1. அப்போ 7 வந்திருக்கும். 7xy தான் GCD. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? yes ma'am. ஆமா. GCD is equal to 7xy, LCM is equal to 105 x square y square. இப்போ வெரிஃபிகேஷன் என்னன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் f of x into g of x is equal to LCM into GCD. இதுதான் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும். சில நேரங்கள்ல 2 மார்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப அப்ளிகபிள் ஒண்ணா வரும். ஓகே, yes ma'am. இதுதான் ரிலேஷன்ஷிப். இதுல லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்து செய்யலாம். now left hand side is equal to f of x into g of x. so write f of x. so f of x is equal to 21 x square y and g of x என்னன்னா 35 x y square. இந்த 21ங்கிற நம்பரையும் 35ங்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்றியா? சொல்றியா? ஆன்சர் சொல்லுமா? இது 25 க்கும் 21 into 35 20 yes ma'am. 20 சொல்றேன். 21 into 35 735 ma'am. good. this equal to 735 x square x cube y into y square y cube. புரிஞ்சுச்சா? yes ma'am. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்றோம்னா LCM into GCD. இப்போ LCM ஆன்சர் இந்த இருக்கு 105 x square y square, isn't it? yes ma'am. so 105 x square y square. GCD 7xy. now multiply 105 into 7. One minute. அது 735 தான். okay, 735 x square into x cube y square into y cube. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமா வந்திருக்கா? சேமா வந்திருக்கா? yes ma'am. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to right hand side, hence verified. புரிஞ்சுச்சாமா? yes ma'am. hence verified. இப்போ இந்த क्वेश्चनல என்னலாம் பண்றோம்? LCM எடுக்கிறோம், GCD எடுக்கிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா கால்குலேஷன் போடுறோம், ரைட் ஹேண்ட் சைடு தனியா கால்குலேஷன் போடுறோம். சேமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா வெரிஃபைடுங்கறத எழுதுறோம். புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? yes ma'am. டவுட் இருக்கா? no ma'am. என்னடா பண்ற? டவுட் இருக்கா? எஸ் மேம்ங்கற, அப்புறம் நோங்கற. என்ன no டைப்? no ma'am. டவுட்னா டவுட்னு சொல்லு. yes ma'am. உனக்கு புரியுதா? டவுட் இல்ல. டவுட் இல்ல. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த மாடல் क्वेश्चन ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, yes ma'am. சரி. சரி, இப்போ இதுலயே செகண்ட் டிவிஷன், ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நமக்கு 3 டிவிஷன் இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்துடலாமா? exercise 3.3. question number 1, division number 2. So division number 2 question, x cube minus 1 x plus 1. இது ஃபுல்லா ஒரு பாலினாமியல். அடுத்த பாலினாமியல் வந்து x cube minus 1 மட்டும். ஸோ இது
next polynomial. So first solution என்ன பண்றோம் அப்படின்னா, write first as a f of x. So f of x is equal to x cube minus 1 x plus 1. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், a cube minus b cube. Actually இது a cube minus b cube மாதிரி தெரியுதா பார்க்கிறதுக்கு? First one, Google. மேம் கவனிக்கிறியா? எஸ் மேம் கவனிக்கிறேன் மேம். கேட்டே இருக்கேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். என்னமா வாய்ஸ் பக்கர், வாய்ஸ் மைக் ப்ராப்ளம் மேம். சரி, இது கவனிக்கிறியா நீ? x cube minus 1 x plus 1. இது a cube minus b cube மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். Yes ma'am, a cube minus b cube. So a cube minus b cube is equal to a minus b, a square plus ab plus b square. இந்த term a cube minus b cube மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த f of x எப்படி எழுதிடலாம்? aங்கிறது x, bங்கிறது 1, a square ab x into 1 x தான் வரும், b square 1 square is 1. அப்ப இந்த first term இருக்கு பாரு, கவனிக்கிறியாடா? எஸ் மேம். the first term தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். the second term x plus 1 அப்படியே எழுதிக்கோ. ஓகே, எஸ் மேம். சரி, அடுத்தது செகண்ட் டேர்ம் பாருங்க, x cube minus 1, that is g of x, this is x cube minus 1. so இதையும் சேம் டேர்ம் தான், அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். x minus 1 x square plus x plus 1. f of x okay, g of x okay. so LCM எழுதுங்க. LCMங்கிறப்போ each factor higher power. இங்கே x minus 1 x minus 1 power 1, அப்போ x minus 1 power 1 வந்திருக்குமா? எஸ் மேம். அடுத்தது x square plus x plus 1 power 1 power 1. ஓகே, கரெக்ட். தென் x plus 1 இந்த power 1 இல்ல power 0, power 1 போடணுமா 0 போடணுமா? power 1 போடணும் மேம். ஓகே, கரெக்ட். அப்ப LCM ஓகே. now GCD ன்னு சொல்லும்போது ஈச் ஃபேக்டருக்கு நம்ம லோவர் பவர் எழுதுவோம். இங்க பவர் 1 பவர் 1 இங்க ஈக்குவல் பவரா தான் இருக்குன்னா அப்படியே வந்துரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். சரி, இப்போ x plus 1 பாத்தீங்கன்னா here power 1 here power 0, so power 0 isn't it? எஸ் மேம். அப்ப நெக்ஸ்ட் லைன்ல இந்த டேர்ம் எழுத வேணாம். anything to the power 0 is 1. yes or no? எஸ் மேம். but GCD is equal to x minus 1 x square plus x plus 1. உங்களுடைய LCM ஆன்சர் இருந்தா இருக்கு and GCD ஆன்சர் இருந்தா இருக்கு. புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சுச்சு. ஓகே, வரும். now நம்ம வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். so LCM x minus 1 x plus 1 x plus 1 x plus வர ஆன்சர் வெரிஃபை பண்றேன். so GCD எனக்கு சம் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேமா. 6 cube minus 1 क्वेश्चन பார்க்கறேன். ஓ, செகண்ட் டேர்ம் வந்து x cube plus 1. நான் क्वेश्चन தப்பா எழுதிருக்கேன். பாரு, x cube plus 1. x cube plus 1. சம் நான் தப்பா எழுதிருக்கேங்கிறது தெரியுதா? எஸ் மேம். இது x cube plus 1. எஸ் மேம். x cube plus 1 ஆகும். plus 1னா இங்க பிளஸ் ஆயிரும், இந்த இடம் மைனஸ் ஆயிரும் ஃபார்முலா படி. எஸ். இப்போ எனக்கு ஆன்சர்ல வேரியேஷன் வரும்ல. so LCM இப்போ x minus 1 வரும், x plus 1 வரும், இந்த டேர்ம் அண்ட் மைனஸ் 1 டேர்ம் சேர்ந்து வரும் பாரு. x square minus x plus 1 உள்ள வந்துருமா? எஸ் மேம். இவ்வளவும் LCM. GCD அப்படின்றப்போ ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் லோவர் பவர் தான். இப்போ x minus 1 ஓகே, x minus 1 பவர் 0 வந்துரும். இங்க x minus 1 இல்ல, பவர் 0, x plus 1 பவர் 0, x plus 1. so x plus 1 செகண்ட் டேர்ம்ல இருக்கு, so x plus 1 பவர் 1. so இந்த டேர்ம் பவர் 0,
and x square minus x plus 1 power 0. புரிஞ்சுச்சா கோகுலுக்கு? ஓகே. கோகுலுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம் புரிஞ்சுது மேம். என்ன பண்ணிருக்கோம்னா ஜிசிடிக்கு ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் லோவர் பவர் எழுதுறோம். இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இல்லை, ஸோ பவர் 0. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இங்க இருக்கான இங்க இல்லை, ஸோ பவர் 0. இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு, அந்த மேல அந்த டேர்ம் கிடையாது, பவர் 0. ஆனால் எக்ஸ் பிளஸ் ஒன் மட்டும்தான் ரெண்டுலையுமே காமனா இருக்குது. எக்ஸ் பிளஸ் ஒன் ஹியர் எக்ஸ் பிளஸ் ஒன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கோகுல்? புரிஞ்சிருச்சு மேம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஜிசிடி. இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு, ஜிசிடி எடுத்தாச்சு, வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் இப்போ போட்டுடலாமா? எஸ் மேம். ஸோ வெரிஃபிகேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா f of x into g of x is equal to LCM into GCD, isn't it? இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of x into g of x. See f of x என்ன? It is x cube minus 1 x plus 1. g of x ங்கிறது x cube plus 1. ஸோ நீங்க வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இது இப்படியே வச்சுக்கோங்க. நவ் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் எல்சிஎம் இன்டு ஜிசிடி. கரெக்டாமா? இப்போ எல்சிஎம் ஆன்சர் எழுதுங்க. இது இருக்கு பாரு, எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் x square minus x plus 1. This is LCM. எனக்கு டவுட் மேம். என்னப்பா? அந்த சப்ஸ்டிட்யூட் கேட்கணும். இப்போ x cube minus 1 x cube plus 1 இருக்கு மேம், அதை கேன்சல் பண்ணிட்டு போட முடியாது மேம்? எங்க x plus 1 மட்டும் எங்க புரியல. இங்க இந்த ஃபர்ஸ்ட் LHS x cube minus 1 இருக்குல மேம், எங்க எந்த இடத்துல கேக்குற? இத வெரிஃபிகேஷன் சொல்றேன் மேம். வெரிஃபிகேஷன் தான் இருக்கு. ஆமா, அது இந்த ஆன்சரே சொல்றேன் மேம். x cube minus 1 x cube plus 1 இருக்குல மேம், அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது மேம் ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन. இங்கயா? இங்க கேன்சல் பண்ண முடியாதா மேம்? x cube minus 1 x cube plus 1 இந்த இடத்துலயா? கீழ அது கீழ மேம், ஈக்குவல் டு இங்கயா? இது ப்ராடக்ட்ல இருக்கு, எப்படி கேன்சல் பண்ண முடியும்? இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, கேன்சல் பண்ண முடியாதே. பண்ண முடியாது. சார் புரியுது. அதான் ஸ்மால் டவுட் ஆச்சு. ஓகே, இப்போ ஜிசிடி ஆன்சர் வந்து x plus 1. அதையும் நான் எழுதிடுறேன். x plus 1 ஜிசிடி. ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ கம்பைனிங் தீஸ் டூ டேர்ம்ஸ், ஆக்சுவலா இது வந்து எதனுடைய எக்ஸ்பென்ஷன்? எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த டூ டேர்ம்ஸ் உடைய இந்த டூ டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னுடைய எக்ஸ்பென்ஷன். அதே மாதிரி இந்த டூ டேர்ம் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னோட எக்ஸ்பென்ஷன் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணி பார்த்தா x cube minus 1 here x cube minus 1 x cube plus 1 x cube plus 1 x plus 1 here x plus 1 same ah yes yes okay அப்ப hence verified போடலாமா? yes ma'am. hence verified. புரிஞ்சுச்சாமா கோகுல்? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு.